ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டியில் லாஸ்ட் 1 வீக்காக எப்படி மார்க்கெட் நடந்தது அப்படிங்கிற விஷயங்களுக்கான வீடியோஸ்ன்றது நம்ம ஷார்ட் நோட் தான் கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸில் நமக்கான லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 வீக்காகவே மார்க்கெட் டவுன் சைடில் வந்து மார்க்கெட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அது கண்டினியூ ஆகுதா இல்லை மறுபடியும் அதோடைய லெவல்ஸ் மாறுதா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நிஃப்டி 50 சார்ட்ல 50 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஏப்ரல் 10th இருந்து மார்க்கெட் மேல இருந்து கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு நல்ல சூப்பரான மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். இங்க டவுன் ஆக ஆரம்பிக்குது. அங்கிருந்து இப்படியே சூப்பரா டவுன் ஆகி ஒரு கரெக்ஷனோட இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் எப்படி இந்த டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன்ல மார்க்கெட் மேலே கீழேயும் ஒரு டவுன் சைட்ல சூப்பரான மூவ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன மார்க்கெட் என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அப்சைட் போகுமா டவுன் சைடு வருமா ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே ஒரு டவுன் வந்திருக்கு. ஸோ டவுன்ல இருந்து இந்த ப்ரீவியஸ் ஹை அதாவது 22,300 அப்படின்ற லெவல் பார்த்தீங்களா, இந்த லெவல் மேல மார்க்கெட் போகும்போது மட்டும்தான் மார்க்கெட் மேல போறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பேசிக்ஸ் பிரைஸ் ஆக்ஷன்ல நமக்கு இருக்கிற ஹை லெவல் இருந்து பிரேக் அவுட் ஆகும்போது நியூ ஹை ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு முடிவுக்கு வரலாம். ஆனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோன் அப்படிங்கிறது இந்த ரெஜெக்ஷன் ஜோன். ஸோ மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி மறுபடியும் டவுன்ல வந்தா அடுத்து சப்போர்ட் லெவலா இருக்கிறது 22,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணி இந்த லெவலுக்கு அப்புறம் சின்னதா புல் பேக் கொடுத்து மேல போனா ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஸோ 22,300 and 21,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இந்த லெவலுக்குள்ள மறுபடியும் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 22,900 300 அதாவது 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட். ஸோ இன்ட்ராடே பேஸ்ல என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் க்ளோசிங் கிடைக்கும் போது அதாவது 22,200க்கு மேல க்ளோசிங் கிடைச்சா சின்ன கரெக்ஷன்ல 120 பாயிண்ட் வரைக்கும் மேல போயிட்டு ஒரு ரிவர்சல் இந்த லெவல்ல வந்து ஷார்ட் டைம்ல ஒரு சின்னதா ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணலாம். 22,180 to 900 22,200 அப்படிங்கிற லெவல் வந்து 300 வரைக்கும் ஷார்ட் டைம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். அந்த லெவலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து மேலே கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அது அப்சைட்ல மார்க்கெட் மூவ்மெண்டமா இருக்க சான்சஸ் இருக்கு மேல போறதுக்கு. ஒருவேளை இந்த லெவல்ல இருந்து கீழே கரெக்ஷன் வந்து டவுன்ல சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இது டவுன் சைட் மார்க்கெட் கண்டினியூவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 21,800 to 22,300 அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் முன்ன பின்ன மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் 1 வீக்ல. இதுல பையிங்கும் செல்லிங்கும் ரெண்டுமே கிடைக்க சான்சஸ் இருக்கு. பையிங்கை பொறுத்த வரைக்கும் 21,700 and 600 ஸ்ட்ரைக்கை நீங்க செலக்ட் பண்ணி டீப் இந்த மணில 20 to 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியான டார்கெட் எடுக்கலாம். அட் த சேம் டைம் அப்சைடு புட் ஆப்ஷன் எடுக்கிற போதுன்னா புட் ஆப்ஷனுக்கு 22,400 to 500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணி 50 to 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா டவுன்லோட் வரும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நடந்திருக்குன்றத பார்த்துட்டோம். அடுத்து நடக்க இருக்கிற விஷயங்களையும் அனலைஸ் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டிலையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஓவராலாக பார்த்துக்கணும். ஓவரால் நம்ம பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்த லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 47,000 அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் க்ளோசிங் வந்து 47,000 மேலேயே க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 47,680 ஸோ 47,700 இந்த லெவல்ல வந்து இப்போ க்ளோசிங் வச்சிருக்கு. இந்த க்ளோசிங்க்கு அப்புறம் மறுபடியும் புல் பேக் அப்படிங்கிறது 47,000
47,000 47,700 ஒரு 700 பாயிண்ட் வரைக்குமே ஒரு ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள மேலே கீழேயுமான அப்சைட் டவுன் சைட் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. பை சைடு அதாவது மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது 48,060 அப்படிங்கிற லெவலுக்கு மேல மார்க்கெட் க்ளோசிங் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கும். அந்த லெவலும் கூட பாத்தீங்கன்னா ஒரு போயிட்டு சின்ன புல் பேக் கொடுத்து அகைன் தான் மேல போகும். அப்படி இல்லைன்னா 47,700 47,000 அப்படிங்கிற வரைக்கும் ஒரு 700 பாயிண்ட்ல ரேஞ்ச் வந்துட்டு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப அப்படின்னா நம்ம இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிகபட்சமா ரெண்டு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டுலயுமே கன்ஃபர்மேஷன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு பாயிண்ட், அதாவது 30ல இருந்து 40 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டிலையும் அதிகபட்சமா 50-60 பாயிண்ட் வரைக்கும் மேக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டில நம்ம 100 இருந்து 150 பாயிண்ட் வரைக்குமே சேஃபான பிளான் பண்ணி சேஃபான லெவல்ல பிளான் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்ட்ரி எடுக்கலாம், மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேஃப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.